கல்லூரி முதல்வர் அவர்களையும் புறத் தேர்வாளர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலின் கீற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. துணையாக நிற்கும் துணை முதல்வர் தேர்வாளர் முனைவர் பே. இளையாப்பிள்ளை ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் எங்கள் அக்ஸிலியம் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களையும் பேராசிரியர்களையும் இவ்வேளையில் வருக வருக என வரவேற்கின்றேன். முனைவர் திலகவதி அவர்களையும், முனைவர் கௌதம செல்வி அவர்களையும், முனைவர் பிரீதா அவர்களையும், முனைவர் தீபா அவர்களையும், முனைவர் செண்பகவல்லி அவர்களையும், திருமதி ஹேமா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இணை பேராசிரியர் விலங்கியல் துறை, திருவள்ளுவர் பல்கலைக்கழக முனைவர் அறிவொளி ஐயா அவர்களையும் இந்நேரத்தை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஆய்வக நுட்பனர் திரு ரமணன் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவள்ளுவர் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் நம் கல்லூரி ஆய்வு மாணவிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். டிகேஎம் கல்லூரி பேராசிரியர்களையும் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் ஆய்வாளர்களுடைய குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகின்றேன். பேராசிரியர் முதல்வர் அம்மா அவர்களை இந்நேரத்திலே வழங்குகிறேன். இலக்கியம் காக்கக்கூடிய ஒரு ஆர்வ சார்ந்த பேராசிரியராக இருக்கிறார்கள். அவர்களையும் இங்கே துணை முதல்வராக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் தேர்வு கட்டுப்பாட்டோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான வணக்கங்கள். அதை விட கனிமொழி அம்மாவுடைய வீட்டுக்காரர் இரவு காலையில் என்னை பார்த்தார்கள். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து ஒரு சில எனக்கு செய்தார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் எப்போதும் ரொம்ப நாள் வீழ்ச்சி வச்சு ரொம்ப அப்படி வேற மாதிரி சூழலை உண்டாக்கணும். எப்போதும் கலந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் தோழி வந்து என்ன பண்ணுவா, போதும் வந்தது போதும், அலராகி இருக்கிற ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு, ஊருக்குள்ள 187 என்னென்னவோ பேச கப்பல செய்திருக்கிறாரா. இப்படி இந்த செய்திகள்லாம் இது அலர். கலைஞர் வந்து என்னன்னா கனவு வந்து கற்பாக மாற வேண்டும் என்றால் அந்த தோழி வந்து ஆற்றுப்படுத்த இது வரவேற்கிறார்கள். திருச்செழிப்பு, இரவு குறி, பகற்குறி போற்றல், குறியாற்றல், இப்படி திணைப்புலம் காத்தல், இதன் அடிப்படையில குறிஞ்சிக்கக்கூடிய குறிப்பாக குறிஞ்சில இந்த திணையங்களும் ஆய்வாளர் சொல்லுவாங்க. குறிஞ்சி திணை பாடக்கூடிய புலவர்கள் சங்க இலக்கிய புலவர்கள் பாடுபொருள் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த அவையில் இத்தருணத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு உங்கள் அனைவரின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புலவர்களும் பாடுபொருட்களும் இவ்வாழ்வில் கருதுகோளானது குறிஞ்சி நில மக்களின் வாழ்க்கை முறையும் குறிஞ்சி புலவர்களின் பாடுபொருட்களும் இன்றைய சமுதாயத்திற்கு பொருந்தி வரும் என்பதை ஆய்வின் கருதுகோள். ஆய்வு நோக்கம் குறிஞ்சி புலவர்களின் பாடுபொருட்களை உரிமொழிகளின் வாயிலாக இச்சமூகத்திற்கு பொருந்தி வருவதை எடுத்துரைப்பதால் மனித உணர்வுகள் தொடர்வதை சுற்றுவதே இவ்வாய்வின் நோக்கமாக உள்ளது. பாடிய 487 குறிஞ்சி பாடல்கள் இவ்வாய்வின் எல்லையாக உள்ளது. ஆய்வேட்டின் அமைப்பு இயல் பகுப்பு முன்னுரை முடிவுரை நீங்களாக இவ்வாய்வேடு 5 இயல்களை கொண்டு இயங்கி வருகின்றது. முதல் இயலாக 8 தொகை நூல்களில் குறிஞ்சி திணை, இரண்டாவது இயலாக குறிஞ்சி திணை புலவர்களின் வரலாறு, மூன்றாவது இயலாக குறிஞ்சி திணை களவொழுக்கத்தில் பாடிய புலவர்களும் பாடுபொருட்களும், நான்காவது இயலாக கற்பொழுக்கத்தில் பாடிய புலவர்களும் பாடுபொருட்களும், இயல் 5ஆக சங்ககால குறிஞ்சியும் தற்கால குறிஞ்சியும் கொண்டு இவ்வாய்வேடு நகர்கின்றது. இயல் 1 8 தொகை அகநூல்களில் குறிஞ்சி திணை. இந்த இயலில் திணை என்ற சொல்லின் படிநிலைகள்,
குறிஞ்சி சொல்லின் குறியீட்டாழ்வு குறிஞ்சி என்னும் சொல்லின் சொல்லாட்சி குறிஞ்சி திணையின் முதல் பொருள் கருப்பொருள் மற்றும் உரிப்பொருள் சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி திணையின் நிலைப்பாடு குறிஞ்சி திணையின் சிறப்பு ஆகியவை குறித்து விரிவாக கூறப்பட்டுள்ளது. திணை என்னும் சொல் முதலில் நிலத்தை குறித்து நின்றது. அதன் பிறகு படிம வளர்ச்சியின் காரணமாக திணை என்னும் சொல் நிலத்தோடு தொடர்புடைய பொருட்களை குறிக்கும் சொல்லாக பயின்று வந்துள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் நிலம் என்னும் சொல் வீட்டையும் வீட்டை ஒட்டிய உயர்ந்த திண்ணையும் குறிக்கும் சொல்லாக பயன்பாட்டில் வந்துள்ளது. அதன் பிறகு குலம் என்னும் அதாவது குடிமைகளை குறிக்கும் சொல்லாக பயின்று வந்துள்ளது. திணை என்னும் சொல் தற்காலம் வரை ஒழுக்கம் இறுதியாக ஒழுக்கம் என்ற உண்மையில் கையாளப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அதன் பிறகு குறிஞ்சி என்னும் சொல் குறிஞ்சி நம் மக்களின் ஒழுக்கத்தை காட்டும் சொல்லாக கையாளப்பட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். குறிஞ்சி திணை புலவர்களின் வரலாறு. இந்த இயலில் குறிஞ்சி திணை புலவர்கள் 172 புலவர்கள் உள்ளனர். இவர்களின் பெயர்கள் அகர வரிசையில் வழங்கப்பட்டுள்ளது. இதை தவிர்த்து பெயர் தெரியாத 21 குறிஞ்சி திணை பாடல்கள் உள்ளன. அப்பாடல்களை தவிர்க்க முடியாமல் குறிஞ்சி திணையின் பொறுமை உள்ளதால் அவர்களையும் சேர்த்து ஒரு பாடலுக்கு ஒரு புலவர் என கணக்கில் கொண்டு மொத்தம் 193 புலவர்கள் என்ற வகையில் இவ்வாய்வது நடக்கிறது. இந்த 172 புலவர்களின் பெயர்கள் முதலில் அகர வரிசையில் இடம்பெற்றுள்ளது. அதனை அடுத்து அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பெயர், அதைத் தொடர்ந்து பாடல் எண்கள், அதன் பிறகு புலவர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. சான்றாக ஔவையார் 4 பாடல்களை பாடியுள்ளார். இப்பாடல்கள் நற்றிணை குறுந்தகை இடம்பெற்றுள்ளது. நற்றிணையில் 129 பாடலும் குறுந்தொகையில் 23, 29, 158 பாடல்களும் பாடல்களை பார்க்க முடிகிறது. இவ்வாறு 172 புலவர்களுக்கும் அகர வரிசையில் விரிவாக பட்டியலிடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. குறிஞ்சி புலவர்கள் பொதுவாக குறிஞ்சி புலவர்கள் மட்டுமல்ல, சங்ககால புலவர்கள் யாருமே பாடல் எழுதிய பிறகு தங்கள் பெயர்களை எங்கும் குறிப்பிட்டதாக பெருவாரியான செய்திகள் எங்கும் தெரியப்படுவதில்லை. பாடல்கள் தெரிந்தாலும் அப்பாடல்களை யார் பாடினார்கள் என்பது அரிதாகவே பல செய்திகள் மூலமாகவே கண்டுபிடித்து பின்னர் கட்டப்பட்டுள்ளதை நாம் அனைவரும் அறிந்த வகையிலே ஒரு சில புலவர்களின் பெயர்களை எவ்வாறு தேடினும் தெரியாமலும் போவதுண்டு. அவ்வகையில் அந்த பாடல்களை பாடிய புலவர்களின் பெயர்கள் இல்லாமல் வழங்கக்கூடாது என்ற வகையில் ஒரு சில புலவர்களின் பெயர்கள் பாடல் தொடராலும் செய்யும் தொழிலாலும் அடைமொழியாலும் உடல் உறுப்புகளாலும் தெய்வ ஒரு சில புலவர்களின் பெயர்கள் வழங்கி வருவதை பார்க்க முடிகின்றது. சான்றாக செம்புல பெயர் நீரார் இவர் தொடரின் மூலமாக இவர் பாடிய பாடலில் உள்ள சிறந்த தொடரின் மூலமாக பெயர் பெற்றுவதை பார்க்க முடிகின்றது. அதே போல செய்யும் தொழில் எழுதும் தொழில் செய்வதால் இவர் மதுரை எழுத்தாளர் என்று அழைக்கப்படுகின்றார். கீரன் என்று பல புலவர்கள் இருக்கையில் இவரை தனிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக இலங்கை என்னும் அடைமொழியோடு சேர்த்து இளங்கிரனார் என்று அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு ஆசிரியர் தெய்வத்தின் பெயரால் இளைஞர் என்றும் புலவர் பெயர் பெறுகிறார். இளைஞர் என்பது சிவபெருமானை குறிக்கும் சொல்லாது வந்துள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அளவிற்கு இயற்கை புணர்ச்சி பண்பு கொண்ட இரு பாடல்கள் எல்லாராலும் பாடக்கூடிய பாடலாக இருந்ததை பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக இடங்கலைப்பாடு. இடங்கலைப்பாடு என்பது இயற்கை புணர்ச்சி நடந்த இடத்தில் தலையையும் தாமே மீண்டும் கூடுவது இடங்கலைப்பாடு. இப்பாடுகள் குறித்து சிறைக்கோடி ஆந்தையா மற்றும் மருத இளநாகனார் இவ்விரு புலவர்கள் மட்டுமே தலா ஒரு பாடல்களை பாடியுள்ளார்கள். அதற்கடுத்து முதலில் இயற்கை புணர்ச்சியில் தலைவனும் தலைவியும் கண்டு காதல் கொண்டார்கள். மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் இடங்கலைப்பாட்டில் அதே இடத்தில் மீண்டும் சந்தித்தார்கள். இவ்வாறு நாடோடு சந்திப்பு நிகழ்வது முதலாவதாக குறியிடங்கள்,
அதற்கடுத்து திரைப்புறமாக கூடல், இச்சடிப்பு, வரைவாளர்கள், வரைவு நீடல், பிரிவு மீளல், அறத்தோடு நீச்சல், வெளியாட்டு. குறியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பகல் குறி, இரவு குறி 2 இருக்கு. பகல் குறினா தலைவரும் தலைவியும் பகல் நேரத்துல சந்திக்கிறது பகல் குறி, இரவு நேரத்துல சந்திச்சா அது இரவு குறி. இப்படி நாள்தோறும் பகல் குறியும் இரவு குறியும் நடக்குமா என்றால் பகல் குறி தடைபடும் போது, அதாவது தலைவி வீட்டை விட்டு வெளிவராத நேரங்களில் திணை விளைந்து விட்டது, பல காரணங்கள் மூலமாக தலைவி வெளியில் வராத நிலையில் தலைவன் அவர் இல்லத்திற்கு அருகில் சென்று இரவு நேரத்தில் தலைவியை சந்தித்து விட்டு வருவான். இவ்வாறு நாள்தோறும் இரவு நேரத்தில் சென்று பார்த்துவிட்டு வருவதும் ஒரு நேரத்தில் நடைபெறும். இக்கலவு வாழ்க்கையின் காலம் மற்றும் மொத்தம் 3 மாதங்கள் மட்டுமே. அதற்குள் அவருடைய களவொழுக்கம் கற்பொழுக்கமாக மாறி மிளற வேண்டும் என்பதை அறம். அவ்வகையில் இரவு குறிகளும் பகல் குறிகளும் சில நேரங்களில் தடை ஏற்படுவது உண்டு. அதற்கு குறி இடையீடு என்று பெயர். அவ்வாறு பாடல்கள் பல இடம்பெற்றுள்ள போதிலும் என் மனம் கவர்ந்த பாடல் ஒன்று உங்கள் முன். சில பேர் ஸ்லைடு சம்மந்தம்லாம் செய்து போடுவாங்க. இவங்க போட்ட ஒவ்வொரு ஸ்லைடுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்வமா அடுத்த என்ன வரும்ங்கிற அளவுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆய்வு முகமாக ஸ்லைடெல்லாம் நான் போட்டிருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு இன்னொரு வார்த்தைகள் உண்டு. இது வினாக்கள் நேரம் ஒரு 4-5 பாத்தீங்கன்னா சங்ககாலத்தினுடைய முறைக்கும் தற்காலத்தினுடைய முறைகளுக்கும் எவ்வாறு ஒத்து வருகிறது என்று சொன்னாங்க. இது நிறைய நம்ம பேச வேண்டிய செய்திலாம் நிறைய இருக்கு. ஏன்னா சங்க காலத்துல மன்னிப்பு ஏற்று மன்னித்தாங்க. பணத்தையோட பிரிவோ போட்டா அப்ப இருக்கிற தலைவர் சொன்னாங்க, பரவாயில்ல வீட்டுக்கு வந்துட்டானே, கடன் வந்துட்டானே என்று மன்னிச்சு ஏற்றுக்கொள்வது உண்டு. இன்னொரு தலைவர் என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி எனக்கு ஊருக்கு தான் நீ கணவன், ஆனா நான் எந்த விதத்தையும் தொட மாட்டேன், பேச மாட்டேன், பேசக்கூடாது என்று கட்டாயம் அந்த தலைவர் பேசுவது உண்டு. ஆனா இந்த காலத்துல அப்படியே இல்லை சொன்னாங்க. அவங்க உடனே டைவர்ஸ் சொன்னாங்க. டைவர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, தூங்கும்போது கல்வி டக்கு நன்றி குத்திடுவாங்க. இப்ப தற்காலத்தில் இருக்கக்கூடிய அது கூட ஏதோ தலைவர் போயிட்டாம வச்சுக்க, 10 இடியோ அப்படி போயிட்டாம பேசினாவே போதும். பேசினாவே இப்பதான் இருக்கிற பெண்கள் துணிச்சலா என்ன பண்றாங்க, கட்டை எடுத்து அடிக்கிறாங்க. எல்லா பொருள் கிடைக்கிறது கையில் எடுத்து நன்கு அடிக்கிறாங்க. நம்மளால என்ன பண்ணுவான், தவறு செய்யும் அடி வாங்கிட்டு வருவான், திருப்தியை பேச மாட்டான், ஓடி ஒடிஞ்சுவான். அப்ப 2 நாள் கழிச்சு சமாதானப்பட்டு வருவான். அது பாங்க கூட்டலாம் இருந்தாலும் அப்ப சங்காரத்தில் இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. உள்ளபடியே களவுமானம் என்பது தற்போது நின்றாதான் மிக சிறப்பாக இருக்கு என்பது ஆய்வுகள் சொன்னாங்க. அதனால நேரம் நீங்க திணை மொத்தம் 5 என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. என்னுடைய வினா, இந்த 5 திணைகளில் குறிஞ்சி திணையை மட்டும் உங்களுடைய தலைப்பிற்கு நீங்கள் எடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஆய்வின் மூலமாக நீங்கள் சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்பதை தெளிவுபடுத்தினால் நலவாக இருக்கும். வாழ்த்துக்கள். கேள்விகளை தொடுத்தமைக்கு மிகவும் நன்றி. என்ற முதல் கேள்வி 2 வினாக்களை தொடுத்தார்கள். முதல் கேள்வியாக குறிஞ்சி நிலத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் சிறு வயது முதலே மலைதான் உயர்ந்த இடம், மலையிலிருந்துதான் நாகரிகம் தொடங்கியது, அதாவது பண்படாத நிலையில் முதலில் தொடங்கியது மனித குலம் மலைதான் என்று கேட்டறிந்த வகையில் எல்லாவற்றுக்கும் முதலாக மலைதான் இருக்கும் என்ற வகையில் இந்த திணையை ஆய்ந்து அதை கண்கூடாக காண வேண்டும் என்ற நிலையில் நான் எடுத்துக்கொண்டேன். அவ்வகையில் உண்மைதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். 2வது வினாவாக சமூகத்திற்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நாம் எவ்வளவு உயர பறந்தாலும் தரையில் தான் நடக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஓடி உழைத்தாலும் எந்திரமாக உருண்டாலும் பரண்டாலும் நாம் நம் குடும்பத்தில் தான் இருந்தாக வேண்டும். அவ்வகையில் பார்க்கையில் நல்ல குடும்பம்தான் பல்கலைக்கழகம். அவ்வகையில் பார்க்கையில் சங்க காலத்தில்
அன்புதான் அடிப்படையாக உள்ளது. அதற்கு அடுத்த நிலையில் ஒழுக்கம் உயிருக்கும் மேலாக போற்றப்பட்டது, பிணை பாதுகாக்கப்பட்டது. தற்காலத்தில் அதாவது அன்பு காட்ட யாரும் இல்லாமல் வயதானவர்களை முதியோர்களில் தள்ளக்கூடிய வகையிலும் தனக்கு பிறந்த குழந்தைகளை விடுதிகளில் விட்டு படிக்க வைக்கக்கூடிய அளவிலும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த ஆய்வு இந்த குறிச்சி நில மக்களுடைய ஒழுக்கம் அதாவது பேரன்பு கொண்ட அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு கண்டிப்பாக ஒரு மீட்டுருவாக்கத்தை கொண்டு வரும் என்பதை நான் நம்பி இந்த ஆய்வேட்டை செய்திருக்கிறேன். என்னுடைய ஆய்வேட்டின் வாயிலாக என்னுடைய ஆய்வின் வாயிலாக சங்க காலத்திற்கு உங்களை சற்று நேரம் வரை அழைத்து சென்றேன். அவ்வாறே என்னால் முடிந்த அளவிற்கு இந்த ஆய்வேட்டின் வாயிலாக நம்முடைய இயற்கையோடு ஒன்றிய இயற்கையான வாழ்க்கைக்கு நம் சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று ஒரு சிறு நம்பிக்கையோடு இந்த ஆய்வின் முடிவை பறைசாற்றுகின்றேன். அதாவது இயற்கையோடு ஒன்று வாழ்ந்தது என்பது என்னவென்றால் பார்த்தால் ஓரறிவு என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் கூட தன்னில் முதிர்ந்த இலைகளை தூரத்தில் தூக்கி போடாமல் தன்னுடைய வேர்களின் அடியில் தங்க வைத்துக் கொள்கின்றது. காலப்போக்கில் அந்த உதிர்ந்த காய்ந்து போன இலைகள் கூட அதற்கு உரமாக மக்கி அம்மரத்திற்கு செறிவூட்டுகின்றது. ஆனால் நாம் நம்மை பெற்ற தந்தை தாயை முதியோர்லத்தில் கொண்டு ஆய்வாளர் புறத்தேர்வாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய வினா, குறிஞ்சி திணையில் புலவர்கள் பாடுபொருளாக எதையெல்லாம் மேற்கொண்டார்? கவலை எண்ண ஓட்டங்களை தான் அவர்கள் பாடுபொருட்களாக மேற்கொண்டுள்ளார்கள். அவர்கள் தாங்கள் நேரடியாக தன் கருத்துக்களை கூற முடியாது. சான்றாக காமக்கண்ணியார் என்ற ஒரு பெண்பார் புலவர்கள் குறித்து நாம் பார்த்தோம். அவர் தன்னுடைய காதலை நேரடியாக வெளிப்படுத்த முடியாதல்லவா? அப்போ அவ்வாறு என்றால் எப்படி வெளிப்படுத்துவார்? தன்னுடைய படைப்பான பாடல்களின் வாயிலாக தலைவியின் காதல் எண்ண ஓட்டத்தை மிக சிறப்பாக பாடல்களின் வாயிலாக படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது புலவர்கள் தங்கள் எண்ண ஓட்டத்தை பாடல்களின் வாயிலாக பாடுபொருளாக வெளிப்படுத்தி உள்ளார்கள். என்னென்ன வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்றால் மக்களுடைய அதாவது தலைவன் தலைவனுடைய கோபம், ஆசை, கவலை என்ன பிற எண்ண ஓட்டங்களை உணர்வுகளை தான் இங்கு பாடுபொருளாக கொண்டு பறைசாற்றியிருப்பதை பார்க்க முடிகின்றது. மேரி தமிழ்துறை நெறியாளருக்கும் புறத்தேர்வாளருக்கும் ஆய்வாளருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய கேள்வி பெருத்த கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் சொல்லப்பட்ட 5ஆம் இயலில் ஜவாது வாழ் மக்களுடைய முறையை பற்றி சொல்லியிருந்தீங்க. கலாய்வு அழகாக செஞ்சிருப்பீங்கன்றது முக்கிய ஆய்வு மூலமா தெரிய வருது. என்னுடைய கேள்வி, ஜவாது மக்களுடைய பாடுபொருட்கள், அகப்பொருள் பாடுபொருள், புறத்திணையில பாடுபொருளாக நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்றது என்னுடைய கேள்வி. நல்ல வினா, நன்றி. கேள்வி கண்டுகொடுத்தமைக்கு. சங்க காலத்திலுமே கள ஒழுக்கங்கள் இருந்தது, தற்காலத்திலுமே கற்பொழுக்கங்கள் இருக்கு, கள ஒழுக்கங்களும் இருக்குது. சில விஷயங்கள் திருமணம் உள்ளிட்ட சில விஷயங்கள் செய்திகள் ஒன்றுபட்டும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் முரண்பட்டும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது பிரிவு என்பது என்னவென்று நான் ஆய்வில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது பிரிவு என்பது சங்க காலத்தில் தற்காலிக பிரிவாக இருந்தது. தற்காலத்தில் அப்பிரிவு விவாகரத்து என்ற பிரிவாக மாறி உள்ளது, நிரந்தர பிரிவாக. இதிலும் குறிப்பாக ஜவாது மலைவாழ் மக்கள் அது ஒரு சிறிய விஷயமாக தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நகர்வதை பார்க்க முடிகின்றது. அவ்வாறு பார்க்கையில் பாடுபொருள் அடிப்படையில் பல இடங்களில் ஒன்றுபட்டும் அதாவது தற்கால ஜவாது மலை மக்களின் வாழ்க்கை முறையானது சங்ககால குறிஞ்சி நில மக்களின் வாழ்க்கையில் எச்சமாகவே உள்ளதை நாம் காண முடிகின்றது. அவ்வகையில் பல இடங்களில் ஒன்றுபட்டும் ஒரு சில இடங்களில் வேறுபட்டும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. I congratulate the researcher. So you've done a very good job. Okay, I really appreciate. I wanted to go away actually. நீங்க ரொம்ப நல்லா பண்ணதுனால வெறும் பழைய காலம் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. கண்டெம்பரரி அப்படின்னு நினைச்சும் போது நீங்க அழகா ஜவாது மலை. That is really to be appreciated. Commendable job. ஒரே ஒரு டவுட்,
யாரு ஜஸ்ட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, நீங்க வந்து பழங்காலத்துல வந்து அதாவது இது வந்து அதாவது நிகழ்காலத்துல ஏன் அத மறுக்கப்படுது? ஏன் கற்புக்கு மட்டுமே களவுக்கு கற்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ், ஏன் அது மறுக்கப்படுது? வாட் இஸ் த ரீசன்? குறிஞ்சி திணை மட்டுமல்ல, 5 திணைகளிலுமே எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு தலைவியையும் ஏமாற்றியதாக ஒரு நிகழ்வே இல்லை, ஒரு பதிவும் இல்லை. அதாவது எந்த ஒரு தலைவனும் தான் விரும்பிய காதலித்த தலைவியை கைவிட்டு விட்டு ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாக ஒரு செய்தியும் இல்லை, ஒரு தகவலும் இல்லை. ஆனால் தற்காலத்தில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. களவு காலம் என்ன, கருப்பு காலத்திலே திருமணம் செய்து கொண்டே கணவனோடு வாழாமல் போகக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நாம் நாள்தோறும் செய்தித்தாள்களை நாம் கண்டு கொண்டுதான் வருகிறோம். ஆகவே சங்ககாலத்தில் கள ஒழுக்கமாக இருந்த அறம் தற்காலத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாக உள்ளது. அதாவது அறம் உண்மைதான் வாழ்க்கை, ஒழுக்கம்தான் வாழ்க்கை. அக்காலத்தில் சங்க காலத்தில் எந்த ஒரு தலைவனும் தலைவிக்கு ஏமாற்றம் என்பதே செய்யவில்லை. ஆனால் தற்காலத்தில் ஏமாற்றம் மட்டுமே நிகழ்ந்து உள்ளது. ஆகவேதான் தற்காலத்தில் கற்பொழுக்கம் மட்டுமே போற்றி பேணப்படுகின்றது. அதிலும் கற்பொழுக்கத்திலும் ஏமாற்றுபவர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனை வழங்கி தரக்கூடிய செய்திகளையும் நாம் நாதோறும் பார்த்து கொண்டுதான் வருகின்றோம். The guide, okay, supervisor, I think you have given us a lot of space and you have brought out the best in the I appreciate you and thank you sir. External exam you have 15 minutes கொடுத்தீங்க, but you were patient enough to give her more time. நல்லா சொன்னாங்க, அதனால அக்செப்ட் பண்ணிருக்கேன். Thank you so much sir. Thank you. முறையில் தற்கால சூழலையும் சங்ககால சூழலையும் மையப்படுத்தி ஆற்றொழுக்கான நடையில் அற்புதமாக ஆய்வுரையை நிகழ்த்திய ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த ஆய்வு நெறிமுறையை அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்து நல்ல முறையில் நெறிப்படுத்திய நெறியாளர் அவர்களுக்கும் தமிழ்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கருதுகோளை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கான காரணம் என்ன? நல்ல ஒரு வினா கொடுத்தமைக்கு நன்றி. கருதுகோள் பார்த்தோம்னா குறிஞ்சி திணை அவர்களுடைய பாடப்பொருட்களை, அதுவும் எதன் மூலமானு பார்த்தா உரி பொருட்களின் வாயிலாக நககால பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒரு சொல்லோவியம் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த சொல்லோவியத்திற்கு முதல் பொருளாகவும் கருப்பொருட்களாகவும் இருப்பவை உடலும் உருக்களுமாக. அந்த சொல்லோவியத்திற்கு அதாவது பாடலுக்கு மைய கருத்தாக ஒரு தீமாக உயிர் பொருளாக இருப்பது உரி பொருள்கள். அவ்வகையில் என்னுடைய குறிச்சிய பாடுபொருளை நான் உரிப்பொருள்களின் வாயிலாக கொண்டு ஆய்வு நிகழ்த்தினேன். பாடுபொருள்கள் ஏன் எடுத்தேன் என்றால், பொதுவாக மேம்போக்காக பார்க்கையில் அகம் என்றால் ஒரு பாடல் என்றால் அகம் புறம். அகம் என்றால் உங்களுக்கு தெரியும் அதாவது இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் உங்களுக்கு தெரியும் வீரம், கொடை, இவை குறித்த பாடல்கள். இவை கொஞ்சம் ஆழ்ந்து போனால் இன்னும் கொஞ்சம் அதாவது தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் சாதாரணமாக தெரியக்கூடிய அகத்தின் உள்ளே களவு கற்பு என்று கொஞ்சம் சற்று தேர்வாளர்கள் ஆய்வுகளை மதிப்பீடு செய்தவர்கள் பல வினாக்கள் எழுப்பினாங்க. அந்த வினாக்கள் இங்க இருக்கிற பேராசிரியர் உள்ளபடியே அவங்களுக்கு பாராட்டு நம்ம தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். தோல்வி சரியா இருந்தாங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆய்வாளர் சொன்னாங்க. சங்க காலத்துல இருந்திருக்கு. என்ன பண்ணிருக்கலாம், சங்க காலத்துல தலைவிட்ட அன்பான உறுதிமொழி வார்த்தை நிறைய பேசிட்டான். எப்போதும் பெண்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு, தலைவனுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க கெஞ்சி கூத்தாடிக்கா அப்படியே அவனுக்கு பல்டி அடிச்சு ஏதோ பண்ணினா அப்புறம் இடம் பிடிப்பான். அப்படி பிடிக்கும் போது கடைசியில மன இறங்கி போனா போது பெண்கள் வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அவன் முட்டை பேசிட்டே இருப்பான். பேசினா சும்மா இருக்க மாட்டான் தலைவன். இப்படிதான் இயற்கை புரிச்சில தலைவன் பார்த்துட்டு பேசிட்டே இருக்கிறான். திரும்ப இடத்தலை பாடு மீண்டும் அதே இடத்துல சந்திக்கணும் தலைவன் நினைக்கிறான். முதலாவது வெளியே வருவான்.
ஏன்னா இன்னைக்கு பார்த்த தலைவி நாளைக்கு அதே பார்க்கணும் அப்படி வேண்டிட்டே தலைவன் வருவான். தலைவிக்கு அந்த உள்ளுக்குள்ள ஆசை இருக்கும். ஆசை இருக்குனால வெளியே காட்ட மாட்டான் தலைவி. இப்ப கடல் அலை இருக்கு. கடல் அலை வந்து வேகமா அடிச்சு இருக்கும். அதை அடிக்கும். அது போல பெண்கள் காமம் கடல் அலை போல் இருக்குமா, ஆனால் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆணுடைய காதல் கடுகளவு போல இருக்குமா, அப்படி வெட்டிச்சுட்டு என்ன பண்ணுவான், அப்படி குதிப்பான். அவன் ஒரு புள்ள பார்த்து செஞ்சுட்டா போதும், ஏழு குதிச்சு அப்பா அடிமா. நண்பர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவான், எல்லாம் செலவு பண்ணுவான். இப்படி ஒரு காட்சிகள் காட்டப்படும். ஆனால் அப்படியாப்பட்ட பெண்கள் தன்னுடைய கடல் போன்ற அலைகள் அடித்தாலும் காமத்தை உள் வைத்துக் கொண்டு வெளியே காட்ட மாட்டேன். அது ஒரு ஒழுக்கம், பெண்களுடைய ஒழுக்கமாக நம்ம வாங்கிக்கொண்டு. அப்படி இருந்தோம். ஒரு பெண்ணு வந்து என்ன பண்ணா, தலைவன்கிட்ட பறி கொடுத்துட்டா, மனசை பறி கொடுத்துட்டா. அவனை பறி கொடுத்துட்டு அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு வரல. கொஞ்ச நேரம் வராது போயிட்டான். வராது போன உடனே அவனுக்கு தலைவிக்கு கோபம். ஐயோ அந்த பையன் வந்து இந்த தலைவர் அப்படி வந்தா எனக்கு ஆசை கொடுத்தா பேசுனா, நானும் நம்பி வந்து அவன்கிட்ட இருந்துட்டேன், ஆளை காணடி என்ன பண்றது அப்படின்னு மனசை பறி கொடுத்துட்டு தூளிக்க புலம்புறா. அதுதான் நம்ம எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். கை மூடுங்கிறவனே மதிப்பு, மூடுங்கிறவனே மதிப்பு தேர்ந்தது அவ்வளவுதானே அப்படின்னு வச்சுருவாங்க. அப்படி தலைவி போயிட்டா, தலைவன் சொல்ல நேரத்தில் வரல, உடனே தூளிக்க புலம்புறா. புலம்பி ரொம்ப வேதனைப்படுத்துறா. என்ன இப்படி வரலையவா, அவன் நல்லவன் தாண்டி அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறான். அப்போது சொல்றா, நான் இருந்தேன்டி, அவன் போட்டு வந்தான், அவன் பேசினாண்டி. அப்போது வந்து ஒரு பறவை நாரை இருக்குதுல்லவா குறுக்கு, அது மாதிரியுமே அங்க இருந்தது. அதுவும் என்ன பண்ணுது, இந்த மீனை தண்ணி வருதல்லவா, மீனை கொத்தி அந்த மீனை வந்து கம்பணும். அதுவே கவனமா இருக்கு. எனக்கு சாட்சி அதை தவிர எதுவுமே இல்லை. அந்த குறுக்கு நாரை தவிர எந்த சாட்சியும் இல்லை. நான் என்ன போய் சொல்லுவேன், என்ன பண்ணுவான், ஐயோ எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு தலைவி தோழிட்டு புலம்புவா. அப்ப தோழி சொல்லுவான், கவலைப்படாது, அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லுவான். அதான் சொல்றான், யாரும் இல்லை தானே கல்வன், யாரும் அங்க இல்ல, நம்ம தான் இருந்தேன் சொல்றான். தான் அது பொய்ப்பின், அது பொய்யாச்சுன்னா என்ன ஆகுது, யானவன் செய்கோ சொல்றான். சொல்லிட்டு திணைத்தாளன் சிறு பசுங்கால் ஓட நீர் ஆறல் பார்க்கும். இந்த ஓட நீர்ல அந்த மீனை ஆரம்பமே பார்த்துட்டு இருக்கான். தூக்கி பார்த்துட்டு குருவ உண்டு தன் மனத்து ஞானேங்குது. இவனை என்ன செய்வேன், மனத்துக்கு என்ன செய்வேன் அப்படிங்குது. அப்ப அவன் சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்துருவா. அப்படியும் சங்ககாலத்துல என்ன பண்ணிருக்கான், ஓடி இருக்கிறான். ஓடி தோடி என்ன பண்றா, தேடி கண்டுபிடிச்சு இந்த ஊர் கண்டுபிடிச்சு இழுத்து வந்திருக்கிறான். இழுத்து வந்து கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியெல்லாம் சங்ககாலத்தில் இருந்திருக்கு. அது சொல்றா. ஒரு 5 நூற்றுல ஒரு தலைவர் வந்து இருக்கிறான். 5 நூற்றுல இந்த சொல்ல செய்திகள்ல இருக்கு. 5 நூற்றுல ஒரு தலைவர் வந்து இருக்கிறான். ஒருவழி தளத்தில் சொன்னாங்க. ஒருவழி தளத்தில் வந்து என்ன பண்றான், இவன் வந்து தோழி தலைவரை நோக்கி தலைவருக்கு என்ன பண்ற, அப்போது செய்தி கேட்டு போய் பாருங்க 1000 ரூபாய் சொல்லுங்க என்று சொல்றாங்க. அப்படி கும்புதல் வாழ்க்கையில பாட்டு சங்க இலக்கியத்துல இறையனா என்ற புலவர் எழுதினார். இறையனே ஒரு எழுதினா இருக்கு. இந்த பாட்டு பாத்தீங்கன்னா உள்ளபடி பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையாங்கிறதா கேள்வி. உண்டா இல்லையா, கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா? இல்ல, நான் உண்மையா நீங்க பேசவே பாருங்களா. நறுமணம் பூசி தைலம் பூசி குளிக்க என்றால் நாகம் அப்படின்னு யார் சொல்றாரு, அக்கீர சொல்றாரு. அவர் சொல்றாரு, உள்ளபடியே உண்மையா கற்பு, நீ வணங்கும் பார்வதிக்குமாங்கிறாரு. நான் வணங்கும் பார்வதியாக இருந்தாலும் குளிக்கவில்லை என்றால், நறுமணம் பூசி குளிக்கவில்லை என்றால் நானும் பேர் வரைக்கும் அப்படின்ட்டார். உடனே சிவன் போவான். பத்தவங்க சொல்லாம கவலை. நான் முன்னாடி சொல்ல முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கு இந்நேரத்தில் அனுமதியும் பரிந்துரையும் செய்யப்படுகிறது. இந்த காலம் அவருக்கு எல்லா நிலையிலும் துணையாக இருக்க முடியாது. தாய் இதை அமர்ந்து சந்தோஷமா பாக்குறாங்க. நானும் திரும்பி அவங்களை பார்க்கிறேன். தான் மகன் என்ன பேசுறாங்க, எப்படி செய்யறாங்க என்பதை அந்த தாயும் தந்தையும் வந்து அப்பாதான் இருப்பாங்க. அப்பா அம்மா இருக்கிறதுக்கும் பிள்ளைகளை எப்போது பருந்திதான். இவங்க எத்தனை வயதாலும் அவங்களுக்கு குழந்தை தான். அந்த வகையில பெற்றவங்க கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அதை விட திருமணம் செய்து ஒரு கணவர் இருக்கிறாங்களா, என்னை காட்டிலும் என் மனைவி உயர்ந்தவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் கணவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். தருணத்தில் மனம் கமழ்ந்த மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் நன்றி உரையின் பக்கம் வந்துள்ளோம்.
இந்த முனைவர் பட்ட ஆய்வினை நான் மேற்கொள்வதற்காக எனக்கு அனுமதி அளித்த திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து பேராசிரியர்கள் பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக பார்க்கையில் நமது கல்லூரி அக்ஸிலியம் கல்லூரி முதல்வர் மற்றும் துணை முதல்வர்கள் உள்ளிட்ட அத்துணை சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதற்கடுத்தபடியாக என்னை எல்லா வகையிலும் நெறிப்படுத்தி நான் சோர்ந்த போதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து நல்ல ஆய்வினை மேற்கொண்டமைக்கு எனக்கு பக்கபலமாக இருந்து அவர்கள் எனது நெறியாளர் மட்டுமல்ல, அவர் எனக்கு ஒரு மூத்த சகோதரி என்று நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றேன். நான் ஏன் மூத்த சகோதரி என்று சொல்லிக் கொள்கிறேன் என்றால் நாம் தாயிடம் கூட சில விஷயங்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இளைய சகோதரிகளிடம் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் மூத்த சகோதரி என்பவர் அவ்வாறு இல்லை. நாம் சொல்லாமலே நம்முடைய எண்ணங்களை, நம்மளுடைய கவலைகளை எல்லாம் நம்மளுடைய பார்வையிலேயே தோட்டத்திலேயே தெரிந்து கொள்ளக்கூடியவர். அந்த வகையில் எனக்கு நெறியாளர் என்பவர் நெறியாளராக மட்டுமல்லாமல் என்னுடைய மூத்த சகோதரியாக இருந்து என்னை எல்லா காலத்திலும் வழிநடத்தி நல்லதொரு தருணத்தில் ஆய்வடை முடிக்க எல்லா வகையிலும் எனக்கு பேருதவி அளித்த எனது நெறியாளர் அவர்களுக்கு நான் காலம் முழுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதற்கு அடுத்தபடியாக போதெல்லாம் அவர்களை சந்திக்கும் போதெல்லாம் என்னை ஊக்கப்படுத்தி மிக விரைவில் முடித்து விடுவீர்கள், கவலை கொள்ள வேண்டாம், கண்டிப்பாக நல்ல முறையில் முடித்து விடுவீர்கள், தூய்மையில்லாமல் செயல்படுங்கள் என்று எனக்கு ஊக்க மருந்து போல உற்சாகத்தோடு எனக்கு தட்டி கொடுத்து என்னை எல்லா வகையிலும் என்னை நெறிப்படுத்தியவர்கள் நம் தமிழ் துறை பேராசிரியர்கள் அத்துணை பேருக்கும் என் மனம் கணிந்த இன்றைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் புறத் தேர்வாளர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. உங்களை எல்லாரையும் சந்தோஷ வெள்ளத்தில் முழுகெடுத்திருக்கிறார். அதிலும் பேராசிரியர்கள் ஒவ்வொருவருக்குமான அடைமொழிகளை கொடுத்தார் பாருங்கள், சொல்லவே முடியவில்லை. அந்த அளவில் எல்லாராலையும் முழுகக்கூடியவர்கள். நல்ல வேளை என்னுடைய புறத்தேர்வாளர் சங்க காலத்தில் பாடல் எதுவும் எழுதவில்லை. பாடியிருந்தால் என்னவாயிருக்குமோ என்று தெரியவில்லை. இப்போதே எல்லா மாணவிகளும் என்னுடைய புறத்தேர்வாளர் பேச்சு வெள்ளத்தில் நீந்தி தெளிந்த நிலையில் நான் பார்க்க முடிந்தது. நல்ல வேளை சங்க காலத்தில் பாடவில்லை ஐயா. அந்த வகையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற வரக்கூடிய நெறியாளர் அவர் எனக்கு புறத்தேர்வாளராக வந்தது நான் பெற்ற பேராகவே கருதுகின்றேன். நடைபெற வாழ்த்தியமைக்கு இலக்கியல் துறை பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் அறிவுரை ஐயா அவர்களுக்கும் அதைத் தொடர்ந்து எனது நெறியாளரின் அன்புக்குரியவரும் திருவள்ளுவர் பல்கலைக்கழக ஆய்வக நிபுணர் ஐயா ரமண ஐயா அவர்களுக்கும் நான் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு ஆய்விற்கு இவ்வாறெல்லாம் பல உதவிகள் புரிந்த முனைவர் ரமணன் ஐயா அவர்களை நான் என்றென்றும் போற்றி பெருமை அடைகின்றேன். நன்றி ஐயா. அதற்கு அடுத்தபடியாக டிகேஎம் கல்லூரி பேராசிரியர்கள் என்னுடைய நேரம் சென்றாலும் பரவாயில்லை, உமாவினுடைய பேச்சை ஊர் அளவிலாவது கேட்டுவிட்டு போகலாம் என்று அவர்களுடைய பணி நேரத்தில் சிறிது நேரத்தில் ஒதுக்கியாவது வந்துவிட்டு போகலாம் என்ற எண்ணத்தில் மிகவும் ஆவலாக வந்து என்னை ஊக்கப்படுத்திய பேராசிரியர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் அரசு கல்லூரியில் பணியாற்றுவதற்கு முன்பாக டிகேஎம் கல்லூரியில் 3 ஆண்டுகள் உதவி பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த நேரத்தில் துறை தலைவர் முனைவர் சுஜாதா அம்மா அவர்களையும் அதற்கு அடுத்தபடியாக முனைவர் சசிகலா அம்மா அவர்களையும் அதற்கு அடுத்தபடியாக
முனைவர் தாமரைச்செல்வி அம்மாவையும் எனக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அவர்களுக்கு நான் செல்லப்பிள்ளை போல. அவர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இல்லாவிட்டால் நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்க முடியாது. அவ்வகையில் என் முன்னாள் கல்லூரி பேராசிரியர் பெருந்தகைகள் இந்நிகழ்வில் வந்து கலந்து கொண்டமைக்கு நான் மிகவும் நன்றி கூறி எனது குடும்பத்தில் நான் இந்த வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆய்வேட்டை விரைவில் முடித்துவிடுவேன் என்று என் அம்மா அத்தனை வேலைகளையும் எடுத்துக்கொண்டு என்னை முழு நேரமும் படிக்க சம்மதித்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய அம்மா நான் முனைவர் பட்டம் பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சியோ இல்லையோ தெரியவில்லை. என் அம்மா நினைப்பார், இதுக்கு பிறகாவது நேரத்தோடு சாப்பிட்டு நேரத்தோடு உறவாயா என்று மனதிற்குள் எண்ணிக்கொள்வார். இன்று முதல் என் மகள் நேரத்தோடு சாப்பிட்டு நேரத்தோடு உறங்குவாள் என்று அவர் மகிழ்ச்சி பெயர்களை கொள்வாள். அதற்கடுத்தபடியாக என் தந்தை நான் படிக்கும் காலம் முதல் இன்று வரை நான் இருக்கிறதால் என் அப்பா எனக்கு வாங்கி தர மறவே இல்லை. நான் கேட்ட பொருள் எல்லாம் நோட்டு புத்தகங்களும் பேனாவும் தேவையும் படிப்பும் தான். அதை தவிர வேற எதுவும் இல்லை. நான் படிப்பு நோக்கி போகையில் என் அப்பா எனது உடல் நலம் பற்றி மட்டுமே பேசிக்கொள்வார். அதை பற்றுமே கருத்தில் கொள்வார். நிறைய இரவுகளில் நேரம் 12 மணி ஆகிவிட்டது, போதும் படித்தது, எழுத்து விட்டுவிட்டு உலகச்சை என்று சொல்வார் என் அப்பா. என் அப்பா மிகவும் சந்தோஷப்படுவார். இதன் பிறகு தன் மகன் படிப்பை நிறுத்திவிடுவார். இதற்கப்புறம் உடல் நலத்தில் பிழை பாதுகாப்பார் என்று நம்புவார். அதற்கு அடுத்தபடியாக எனது உடல் பிறப்பு குமார் அவர்கள். அவர் எனக்கு சகோதரர் மட்டுமல்ல, அவர் எனக்கு இன்னொரு தந்தையும் ஆவார். இவர்களுடைய பிறன்பும் ஒழுக்கம் ஆதரவும் இல்லாவிட்டால் நான் இந்த நிலையில், இந்த தருணத்தில், இந்த இடத்தில் நிற்க வாய்ப்பே இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் எனது கணவர் ஜானகிராமன் அவர்கள். நான் எப்போது படித்தாலும் முதலில் படிப்பை செய், அதை முடித்துவிட்டு சாப்பிட செய் என்று சொல்வார். இன்று முதல் அவர் மிகவும் மகிழ்ந்து கொள்வார். எதற்காக என்றால், எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்டு நேரத்தோடு தூங்குவாயே, உடல்நல அக்கறை கொள்வாயே என்று மிகவும் இந்த நேரத்திலும் கூட எனக்காக பணிகிறதாக நான் இந்த நேரத்தில் பொதுமொழி தேர்வு நடைபெறும் இந்த நேரத்திலும் இது குறித்த பல பணிகளை ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட கண்ணமுது கல்லூரி செயலர் அவர்களுக்கும், அக்ஸிலியம் கல்லூரி மற்ற துறை துணைத் தலைவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். அவற்றோடு வந்துள்ள என்னுடன் பயின்று வரும் எனது சகோதரர்கள் அவ்வளவு தூரத்தில் வந்து அமைதியாக உட்கார்ந்து அக்கா என்னதான் வாசிக்கிறார்கள், என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளலாம் என்று என்னுடன் வேலை புரிந்து வரும், பணிபுரிந்து வரும் எனது உடன்பிறவா தம்பிகள் இருவருக்கும் மற்ற தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகின்றேன். பல முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இருந்த போதிலும் தன்னுடன் பணிபுரிய ஆய்வாளர் என்ற முறையில் முனைவர்பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வரும் எனது உடன் பயிலக்கூடிய சுகுணா அவர்களுக்கும் சரண்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய பேச்சுக்களையும் என்னுடைய ஆய்வறிக்கையும் வழங்குவது போது மிகவும் ஆனந்தத்தோடு கண்டுகளித்த இக்கல்லூரி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. இதை தவிர வேறு யாருக்கும் நன்றி சொல்ல விடுபட்டிருந்தால் என்னை மன்னிக்கருளுமாறு தங்களை பணிகளுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒளி அமைத்து கொடுத்த அண்ணா அவர்களுக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன்.